சரி, அடுத்த டாபிக் ஆரம்பிக்கலாம். ஃபிசிக்ஸில் லா ஆஃப் மோஷன். heading எழுதிக்கோ, லா ஆஃப் மோஷன். ரைட். ஸோ இந்த சிலபஸ் நமக்கு லா ஆஃப் மோஷனில் என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபோர்ஸு அடுத்து இனர்ஷியா, ரெண்டு கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் டாபிக் நமக்கு இனர்ஷியா. பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபோர்ஸ்னால் என்ன, இனர்ஷியா என்னன்னு நான் போக சொல்லித்தரேன், ஒரு பிரச்சனை இல்லை, பொறுமையாக படிக்கலாம். நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அண்ட் தென் வந்து மொமெண்டம் கான்செப்ட் இந்த லெசனில் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி லெசனில் இதுக்கான ஃபார்முலாஸ் பெருசாக இருந்திருக்காது. இந்த லெசனில் தான் மொமெண்டம்னா என்னென்னு பார்க்க போகிறோம். நியூட்டனோட செகண்ட் லாவும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா இதுதான் இருக்கும். தேர்ட் லா அவ்வளோவா இருக்காது. பட் தேர்ட் லாவும் கொடுத்துருப்பாங்க, நடுவில் இம்பல்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இதுலேருந்து கொஷின் வரும். இம்பல்ஸு மொமெண்டத்துலேருந்து சட்டிலாக கொஷின் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்ட்டுங்கிற புது கான்செப்டை படிப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்ளத்துக்கு தேவையான பேசிக் கான்செப்ட். அதோட அப்ளிகேஷனும் பார்ப்போம். ஈக்குலிபிரியம் ஆஃப் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னு டாப்பிக்கும் பார்ப்போம். ஈக்குலிபிரியம் ஆஃப் கான்கரண்ட் ஃபோர்ஸஸ் அப்படின்னா என்னென்னு நம்ம ஃபியூச்சரில் போக சொல்கிறேன். ஃப்ரிக்ஷன், ரெண்டு ஃப்ரிக்ஷன், ஸ்டாட்டிக் ஃப்ரிக்ஷன், கைனடிக் ஃப்ரிக்ஷன், லா ஆஃப் ஃப்ரிக்ஷன், ரோலிங் ஃப்ரிக்ஷன், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சொல்லப்போனால் இந்த லெசன் அண்ட் அடுத்து வர சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் ரெண்டுமே சவாலாக இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் படிச்சிடலாம். ஓகேவா? பட் கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டைனமிக் ஆஃப் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன். யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷனும் இங்கிருந்து தான் நம்ம ஆரம்பிக்கிறோம். ரொட்டேஷன், ஆங்கிள், தீட்டஸ்லாம் இனிமேல் தான் பார்ப்போம். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் அதோட அப்ளிகேஷனு, மைய நோக்கு விசைன்னு சொல்லுவாங்க, அதையும் நீங்கள் பார்த்துடலாம். வெஹிக்கல் அண்ட் லெவல் ஆஃப் சர்க்குலர் ரோடு. சர்க்குலர் ரோடில் போகிறது என்ன, வெஹிக்கல் அண்ட் பேங்க்டு ரோடு, ரெண்டு கான்செப்ட் இருக்கும், இதையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ இது ஃபுல்லாகவே லா ஆஃப் மோஷன். ரெண்டு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று ஆஸ் யூஷுவல் ஈஸியாக இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஜோனில் இருக்காது. பட் ரெண்டுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரீ பாடி டயக்ராமே இனிமேல் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். போன லெசன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இனிமேல் வரதில் ஃபார்முலா நம்மளே கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார்முலா நம்மளே கிரியேட் பண்ணுறப்ப என்ன சார் பண்ணுறது? மல்டிபிள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டால் ஒரு கிரிப்பு வரும். மல்டிபிள் கொஷின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா கிரிப்பே வராது. ஸோ இப்போ நிறைய கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணால் மினிமமாக உங்களால் சால்வ் பண்ண முடியும். அது நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஒரே லெக்சர்லாம் எதுலேயுமே சக்ஸஸ் ஆக முடியாது. சரி, ரைட், ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். லா ஆஃப் மோஷனில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்? இன்றைக்கி சும்மா சின்ன சின்ன டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போகிறேன். அடுத்ததில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லி ஆகணும். ஒன்று வந்து கலீலியோ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நியூட்டன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1650s இருப்பார், இவர் 1715 இருப்பாங்க. ஒரு 100 வருஷம் கேப் இருக்கும். கலீலியோ டைமில் வந்து ஆக்சலரேஷன்னா என்னென்னு சொல்லியிருப்பாங்க. அது ஃபுல்லாக உனக்கு நடத்திட்டு நல்லா ரிவிஷன் பண்ணிக்கோ. அண்ட் வெலாசிட்டினா என்னென்னு சொல்லியிருப்பாங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் கான்செப்டெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்னென்ன கான்செப்ட்னா வெலாசிட்டிலேயே இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, இது எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கலீலியோ டைமில் கலீலியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். அண்ட் நியூட்டன் என்ன சார் பண்ணியிருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான காரணம் ஃபோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை டெவலப் பண்ணியிருப்பார். இவர் வர வரைக்கும் ஃபோர்ஸுங்கிற கான்செப்ட் அந்தளவுக்கு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணல. கலீலியோ காலத்தில் மொமெண்டம்னு இருந்துச்சு. சரியா? இதெல்லாமே கலீலியோ டைமு. நியூட்டன் வரப்போ ஃபோர்ஸுங்கிற கான்செப்டோடு வராரு. ஃபோர்ஸ் கான்செப்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய ப்ராப்ளம் இன்னுமே ஈஸியாக சால்வ் ஆச்சு. அப்போ நம்ம என்ன சார் தெரிஞ்சுக்கணும்னா, ஃபோர்ஸுங்கிற கான்செப்டை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. அதில் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லிட்டு 3 லா நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்.
சரி ஓகே, அது ஃபியூச்சரில் நடத்துகிறேன், ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லா. இப்போதைக்கு ஃபோர்ஸை பற்றி நம்ம ஜென்ரலாக என்னென்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். லா வைஸில் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி ஓகே ரைட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஃபோர்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் இந்த இடத்துல ஹெட்டிங் எழுதிப்போ. ஃபர்ஸ்ட் கான்செப்ட் ஃபோர்ஸு, தமிழில் விசை. ஃபோர்ஸுங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ணது நியூட்டன். போகலாமா? ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் நம்ம லாலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஃபோர்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணால் நியூட்டன் கிட்டேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா. நியூட்டனோட முதல் விதி. சரி ரைட்டு ஓகே. ஃபர்ஸ்ட் லா என்னது? கவனி, இன்னும் ஃப்ரீ பை டயக்ராம்லாம் போகல. இந்த 3 லா பார்த்துட்டு அந்த ஃப்ரீ பை டயக்ராம் போகலாம். நியூட்டன் ஃபர்ஸ்ட் லா எதை நமக்கு டிஃபைன் பண்ணுது? இப்போ நியூட்டன்கிற ஒரு பர்சன் நமக்கு ஃபோட்டோ நியூட்டன் So first Sir Isaac Newton. Photo ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நான் மற்ற சயின்டிஸ்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டிபார்ட்மெண்ட்டில் ஜீனியஸாக இருப்பாங்க. பட் நியூட்டன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தார். அவருக்கு எல்லாமே பிடிக்கும். ஓகேவா? மேத்தமெட்டிக்கலாகவும் ஜீனியஸாக இருப்பார், ஃபிசிக்ஸ்லேயும் ஜீனியஸாக இருப்பார், ஈவன் ஃபிலாசபிலையுமே ஜீனியஸ் தான். ஃபிலாசபினா தத்துவம் பேசுகிறது. ஓகேவா? இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஒரு ஜீனியஸ், லிட்ரேச்சர்லேயுமே ஜீனியஸ். ஸோ அப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் படித்ததுனால தான் இவர் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நாலேஜ் இவர்கிட்ட இருந்துச்சு. ரைட். இப்போ நியூட்டன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரியில் படிச்சிருப்பீங்க, ஒரு ஆப்பிள் ஒன்று இருந்துச்சு. அந்த ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா தலைமையில் விழுந்துச்சு, அவர் கிராவிடேஷன் வச்சு கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது புதுசுமா ஸ்டோரிக்காக சொன்னது. ரியல் ஸ்டோரி அப்படி இருக்காது. 1700 காலகட்டங்களில் தொடக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவர் இருந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா பிளேக் வியாதி பயங்கரமாக பரவுது. பிளேக் இப்போ கிடையாது, ஃபுல்லாக எராடிகேட் பண்ணிட்டாங்க. பட் அந்த டைமில் வந்து பிளேக் வியாதி ரொம்ப வேகமாக பரவுது. அப்போ பிளேக் வியாதி பரவுறப்போ வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு மெத்தட் அப்படின்னு பார்த்தோம்னா லாக்டவுன் தான். இப்போ நம்ம இருக்கிற மாதிரி கோவிட் புதுசாக ஒரு வைரஸ் வந்தோடனே எல்லாமே லாக்டவுன் போட்ட மாதிரி அந்த டைமில் பிளேக் வந்த உடனே லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஊருக்கு போக சொல்லிட்டாங்க, யாருமே வெளியே வர வேணாம் அப்படின்ட்டு. இவருமே தன்னோட யூனிவர்சிட்டி விட்டுட்டு 21 வயசில் யூனிவர்சிட்டி காலேஜ் ஜாயின் பண்ணியிருப்பார் இல்லையா? இங்கே காலேஜ், அங்கே யூனிவர்சிட்டி. அவரும் தன்னோட தாத்தா ஊருக்கு போயிடுறாரு. அங்கே வந்து ஆப்பிள் தோட்டம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பார்ட் டைமாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அதில் ஆப்பிள்ஸ் டெய்லி எடுக்கிறப்போ அவருக்கு வந்த கான்செப்ட் இது. ஏன் டெய்லியும் ஆப்பிள் வந்து கீழே விழுது, ஏன் ஒரு நாள் கூட ஆப்பிள் வந்து மேலேயே போகிறது கிடையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் கண்டுபிடிக்கப்பட்டது தான்
கிராவிடேஷன், ஃபோர்ஸ் கிடையாது, கிராவிடேஷன். அப்போது நியூட்டனுக்கு முன்னாடி வந்த டாஸ்க் வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். 24 வயசுலேயே கிராவிடேஷனை கிராக் பண்ணவர், அந்தளவுக்கு ஜீனியஸ் இவர். ஆப்பிள் தலையில் விழுந்ததுனால தான் ஜீனியஸ்னால் அதெல்லாம் போய் அவர் 24 வயசுலேயே கிராவிடேஷனுங்கிற மிகப்பெரிய விஷயத்தை வந்து கோத்ரூ பண்ணியிருப்பார். சரி, ஓகே சார், இப்போ வந்து நியூட்டன் கான்செப்டில் எனக்கு எல்லாம் புரியுது. ஃபோர்ஸ் தான் அவர் டிஸ்கவர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு கான்செப்ட். ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த அவர்கிட்ட கேட்குறாங்க, ஃபோர்ஸ்னால் என்ன, இப்போ உலகத்துக்கு சொல்லி ஆகணும். அப்போ அவர் எழுதக்கூடிய லா ஃபர்ஸ்ட் லா, நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லான்னு சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஃபோர்ஸ்னால் என்ன யாராவது கேட்டாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஒரு உடம்பு இருக்குது. இந்த உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா நகராமல் இருந்தால் ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நகர்ந்துக்கிட்டே இருக்குது, நிற்கவே மாட்டேங்குது அப்படின்னா, ஸ்பீடு சேஞ்சே ஆகணும்னா அது பேர் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு பாடி வந்து தொடர்ந்து ரெஸ்ட்லேயே இருக்கும், தொடர்ந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னா, இதை யாராவது பிடிச்சி தள்ளி விட்டாங்கன்னா இது என்ன ஆகும், நகர ஆரம்பிக்கும், ரெஸ்ட்டு உடையும். யாராவது வந்து தடுத்தாங்கன்னா, ஃபோர்ஸ் கொடுத்து தடுத்தாங்கன்னா இது ரெஸ்ட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்போது பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்லேருந்து மோஷனோ இல்லை மோஷன்லேருந்து ரெஸ்ட்டு போகுது பார்த்தீங்களா, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம் அதுதான் ஃபோர்ஸுங்கிறாங்க. இந்த ரெஸ்ட்டை உடைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் ஃபோர்ஸு. இந்த வெலாசிட்டியை மாற்றுறதுக்கு சார் யூஸ் பண்ணுற கான்செப்ட் ஃபோர்ஸு. பாயிண்ட் புரியுது? ஒரு பில்டிங் இருக்குது, பில்டிங் மேலே உங்கள் சாரை நிற்க வச்சிடுறீங்க. சாரை பிடிச்சி தள்ளி விட்டால் சார் கீழே விழுந்துருவார். அப்போ இந்த இடத்துக்கு பேர் யூஸ் பண்ணுற கான்செப்டும் ஃபோர்ஸ் தான். அப்போ பாயிண்ட் என்ன சார், எந்த ஒரு விஷயத்தையும் தன்னோட ஒரு ரியாக்ஷன்ல இருந்து ஸ்டாப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரெஸ்ட்ல இருக்க உடம்பு மட்டும் இல்லை, ஒரு நகர்ந்துட்டு இருக்க உடம்பை ஸ்டாப் பண்ணாலும் அந்த இடத்துல என்ன தேவை, ஃபோர்ஸ் தேவை. ஒருவேளை ஃபோர்ஸ் அப்படி இல்லைன்னா என்ன ஆகிட்டே இருக்கும், ரெஸ்ட்ல இருக்க பொருள் கண்டினியூஸாக ரெஸ்ட்ல இருக்கும். யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கக்கூடிய பொருள் தொடர்ந்து யூனிஃபார்ம் வெலாசிட்டிலேயே தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் லாவா அவர் வந்து டிஃபைன் பண்றாரு. இதுல ஃபார்முலால எதுவுமே தரல நியூட்டன். நியூட்டனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்றாரு ஃபோர்ஸ்னா என்னன்ட்டு. அதுதான் ஃபர்ஸ்ட் லா. ஸோ ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுவாங்கன்னா, இட் ஸ்டேட்ஸ் தட், நீ 2 மார்க்ல எழுதிருப்ப 8th இருந்து, ஃபர்ஸ்ட் நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா, இட் ஸ்டேட்ஸ் தட் a body continues to be in the state of rest or of uniform velocity. ஓகேவா? ஒரு பாடி வந்து கண்டினியூ பண்ணும். எதை கண்டினியூ பண்ணும்? ரெஸ்ட் எடுக்கிறதையோ இல்லை யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கிறதையோ கண்டினியூ பண்ணும். இது இப்படியே இருக்கும், அது அப்படியே இருக்கும். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, unless or until, எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, an external, வெளி சைட்லேருந்து எக்ஸ்டர்னல் unbalanced force acting on it. அதாவது வெளி சைட்லேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து அதுக்கு மேலே அப்ளை பண்ணி அதை நிறுத்துற வரைக்கும், இல்லையா, தடுக்கிற வரைக்கும் ஒரு பாடி ரெஸ்ட்னா ரெஸ்ட் தான், யூனிஃபார்ம் வெலாசிட்டினா வெலாசிட்டி தான். அதுதான் ஃபோர்ஸ். அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னா, இந்த ஃபோர்ஸோட வேல்யூ எனக்கு என்னன்னு தெரியாது, இந்த பேலன்ஸை உடச்சி விட்டுரும், தள்ளி விட்டா இந்த பேலன்ஸ் உடையும். அது அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுக்கும் வேற வேற ஃபோர்ஸ் இருக்கணும். ஒரே ஃபோர்ஸ் இருந்தால் அஃபெக்ட் ஆகாது. அதையே நான் அப்புறம் போக சொல்கிறேன். ஸோ இது மேலே ஆக்ட் ஆகக்கூடியது ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ். ஓகேவா? நியூட்டனோட ஃபர்ஸ்ட் லா தமிழில் எழுதிக்கணும். நியூட்டனின் முதல் விதி என்பது, நீ இங்கிலீஷ் எழுதிக்கோ. நியூட்டனின் முதல் விதி என்பது ஒரு உடலின் மீது சமன் செய்யப்படாத
உடலின் மீது சமன் செய்யப்படாத புற விசைகள் செயல்படாத வரையில் ஓய்வில் உள்ள பொருள் தொடர்ந்து ஓய்விலும் இயக்கத்தில் உள்ள பொருள் தொடர்ந்து இயக்கத்திலும் மாறாமல் இருக்கும். கிளியராப்பா? இப்போ இதே பார்க்கறது ஒன்றும் அவர் புதுசாக ஒன்றும் சொல்லிடலை, புதுசாக ஒன்றும் ஃபர்ஸ்ட் லா சொல்ல. அதுக்கு முன்னாடி லா ஆஃப் இனர்ஷியான்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. இனர்ஷியாங்கிற ஒரு விஷயம் இருந்துச்சு. அதை தான் அவர் டெவலப் பண்ணி ஃபோர்ஸுங்கிற கான்செப்டுக்கு பயன்படுத்திக்கிட்டாரு. அப்போது இது நியூட்டன் சொல்லலை, பட் இந்த கான்செப்ட் தான் அவர் பயன்படுத்தியிருந்தார். ஏன்னா இப்போ நடத்துகிறோம் பாரு, இதுக்கும் ஃபர்ஸ்ட் லாவுக்கும் நிறைய சம்மந்தம் இருக்கும். அதுதான் லா ஆஃப் இனர்ஷியா. நிலைமை விதி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் லா ஆஃப் இனர்ஷியா அப்படின்னா? கவனிப்பா, இப்போ ஒரு உடம்பு இருக்குன்னு வைங்களேன், இது ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இது பேர் ரெஸ்ட் இனர்ஷியா. இதுகிட்ட என்ன இருக்கு? ரெஸ்ட் இனர்ஷியா. அப்படிங்கிறது இந்த உடம்பு இப்போ ரெஸ்ட்ல இருக்கு. இந்த உடம்பு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ல இருக்க அது ரெஸ்ட்டை தான் விரும்பும். அந்த உடம்பை சுற்றி இனர்ஷியாங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆகும், விச் மீன்ஸ் இது நகராது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உருவாகும். இதை யூனிஃபார்ம் வெலாசிட்டியில் இருக்கிறப்போ இது பேர் என்ன டைப் ஆஃப் இனர்ஷியா? மூவிங் இனர்ஷியா, வாட் எவர் நம்ம வைக்கிற பேர் தான், புரியுதுக்காக சொல்கிறேன். இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உடம்பு நகர்ந்துக்கிட்டே இருக்குன்னா அது நகர்ந்துக்கிட்டே இருக்கிறத விருப்பப்படும், சடனாலாம் நிற்காது. இதை புரிஞ்சுக்கிறதுக்காக உனக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். நீ பஸ்ஸில் போயிருப்ப, இல்லை காரில், வாட் எவர். பஸ்ஸில் போயிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வண்டி நகரலை, வண்டி ஒரு இடத்துல நின்றுருக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், கவனி, உனக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எனர்ஜியாங்கிறது ஒன்றுமே கிடையாது. வண்டி நகரலை, நீ போய் வண்டியில் ஏறி நின்றுக்கிட்ட. இப்போ வண்டி ரெஸ்ட்டில் இருக்குது. அப்போ வண்டிக்கிட்ட ரெஸ்ட் இனர்ஷியா இருக்குன்னு ஞாபகம் வச்சோ, கற்பனையா. இப்போ அதுக்குள்ளே ஏறுற உனக்கு உடம்புலேயே என்ன கிரியேட் ஆகும்? ரெஸ்ட் இனர்ஷியா டெவலப் ஆகிடும். அப்போ என்ன அர்த்தம்? பஸ்ஸுக்குள்ளே நின்றுட்டு இருக்கு நீயும் பஸ்ஸும் இப்போ ரெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ பஸ்ஸில் இந்த ரெஸ்ட்டு எது வந்துருச்சு? உங்கள் உடம்புக்கு இப்போ வந்துருச்சு, ரெஸ்ட் இனர்ஷியா உள்ளே வந்துருச்சு. ஒரு மாயாஜாலம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரி, ஓகே. இப்போ பஸ்ஸு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. பஸ்ஸுக்கு என்ன இருக்குது? இன்ஜின் இருக்குது. இன்ஜினில் ஃபோர்ஸ் கொடுத்தோன்னே பஸ் என்ன ஆரம்பிக்கும்? நகர ஆரம்பிச்சிடும். ஆனால் உன் உடம்புக்கு எந்த ஒரு இன்ஜினும் கிடையாது தொடக்கத்தில். நான் சொல்ல ஸ்டார்ட் ஆகிற அந்த பாயிண்டில். அப்போ நீ என்ன பண்ணுவ? பின்னாடி தொப்படின்னு விழுந்துடுவ. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வண்டி மூவ் ஆகுது, ஆனால் உன் உடம்பு இந்த இடத்துக்கு இனர்ஷியா பழகிடுச்சு. பஸ் நின்றுருக்க, பஸ் மூவ் ஆகுது, உன் உடம்பை இழுக்க பார்க்குது, ஆனால் உடம்புல என்ன இருக்கு? இனர்ஷியா கிரியேட் ஆனதால நீ பின்னாடி சாய்வ. நிறைய பேருக்கு நடக்கும். நெக்ஸ்ட் டைம் நீ கவனிச்சுப்பாரு இல்லையா? காரில் போயிட்டு இருப்ப, நேராக போயிட்டு இருப்போம், இந்த பக்கம் திருப்புவான், நம்ம இந்த பக்கம் தான் ரெடியாக இருக்கிறோம், நம்ம உடம்பு இந்த சைடு தான் இனர்ஷியா டெவலப் ஆகிருக்கும், அதனால அந்த பக்கம் சாய்வோம். ஓகேவா? எந்த பக்கம் நமக்கு தொடர்ந்து ஒரு விஷயமா இருக்கிறோமோ அந்த இடத்துல சாய்வோம். இது ஆப்போசிட்லேயே நீ ஞாபகம் வச்சுக்கலாம். சரி சார், கொஞ்ச நேரம் சாய்வோம். ஆமாம், சாய்ஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வண்டி மூவ் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ உன் உடம்பு என்ன ஆயிடுச்சு? வண்டிக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆக ஆரம்பிச்சு வண்டிக்குள்ளேயே. அப்போ இப்போ என்ன சார் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, மூவிங் இனர்ஷியா கிரியேட் ஆயிடுச்சு, ஒரு மாயாஜாலம் மாதிரி. சரி, இப்போ சடனாக வண்டி பிரேக் போடுது. வண்டிக்கு அப்ளை ஆகும், நல்ல சொல்ல, பட் வண்டி பற்றி பேச வேணாம். வண்டி இனர்ஷியா அப்ளை பண்ணி ஒரு நடுவில் ஏதோ ஒரு பார்த்தீங்கன்னா நடுவில் ஏதோ ஒரு நாயோ ஏதோ குறுக்க வந்துருச்சு. வண்டி சடனாக ஒரு பிரேக்கு.
இப்போ பாடி என்ன ஆசைப்படுது, எப்போ நான் மூவிங் இனர்ஷியாவில் இருக்கேன், நான் மூவ் ஆகிட்டே இருக்கணும், நீ வண்டி நிறுத்துறதுனால நான் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீ முன்னாடி தொப்பக்கடி நீ விழுந்துருவ. ஏன்னா உடம்பு போகணும்னு ஆசைப்படுது, வண்டி நின்னா நின்று போடு. அதனால தான் வண்டி நிற்கிறப்ப நீ முன்னாடி விழுவ. இது நீ நினைச்சாலும் மாற்ற முடியாது. இட்ஸ் கால்டு இனர்ஷியா கான்செப்ட். ஓகேவா? இப்போ நான் இந்த டேபிள் நான் சட்டுன்னு இழுத்தேன்னா இது பெருசாக டெவலப் ஆகாது. உனக்கு இதில் நான் கூட தான் சொல்லுவேன். சரியா? நான் இப்படி வச்சிருக்கேன்னா இது ரெஸ்ட் இனர்ஷியா. என் கையை பின்னாடி இழுத்தா என் பாட்டில் முன்னாடி போகுது, முன்னாடி போகல. ஆக்சுவலாக அது பழைய பொசிஷனில் இருக்க ஆசைப்படுது. சரியா? நான் இழுத்தேன்னா அது பின்னாடி தான். அடப்பாவிக்கலாம், மூடி போடல. கிளாத் இருக்கா? உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் காட்டுறதுல ஏன் வருது பின்னாடி கிளாத்? எங்கே அந்த கிளாத் எடுத்துகிட்டு ஓடி ஓடு 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 மூடி போட்டு நம்ம என்ன ஷேர் பண்ணுவோம். இங்கே ஒரு கிளாத் இருந்துச்சு, டிஷ்யூ இருக்கு. ஒன்றும் பெருசாக அஃபெக்ட் இல்லை. வாப்பா, அது மேலே அப்படியே போட்டுரு அதை உறிஞ்சுக்கும். சரி, இப்போ சார் உனக்கு என்ன சொல்லி கொடுத்தனா இனர்ஷியா கான்செப்ட் சொல்லியிருக்கேன், ரெஸ்ட் இனர்ஷியா அண்ட் மூவிங் இனர்ஷியா. அப்போது இதை நியூட்டனுக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க. இது கொஞ்ச நாளாக ஒத்து பாரு, ஃபர்ஸ்ட் லாவோட ஒத்து போகும். ஏன்? ஃபர்ஸ்ட் லா உனக்கு என்ன சொல்லி கொடுத்துச்சு? எந்த ஒரு உடம்பு ரெஸ்ட்ல இருந்தால் ரெஸ்ட்லையும் மூவிங் பாடியாக அந்த மூவிங் பாடியாக தான் இருக்கும், ஒரு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற வரைக்கும். அந்த அன்பேலன்ஸ் ஃபோர்ஸை மட்டும் கட் பண்ண இதுதானே அது. அப்போ இது வரைக்கும் என்னதான் ஃபர்ஸ்ட் லாவில் நீ எழுதிருப்பல்ல, ஒன்றும் இல்லை, இங்கிருந்து கட் பண்ணி இது வரைக்கும் எழுதுனா இது லா ஆஃப் இனர்ஷியா. அப்போ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் நியூட்டன் இஸ் இன்ஸ்பயர்டு பை லா ஆஃப் இனர்ஷியான்னு கூட சொல்லுவாங்க. இந்த லாவை அவர் எங்கிருந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு? இந்த இனர்ஷியா கான்செப்ட்லேருந்து அடாப்ட் பண்ணிட்டு இருந்தார். ஓகே, நமக்கு இனர்ஷியாவும் தேவை. ஏன்னா நம்ம சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல் போகிறப்போ இனர்ஷியா மிகப்பெரிய கிங்காக இருப்பான். ஐங்கிற கான்செப்டில் இனர்ஷியானா அந்த ஐங்கிற கான்செப்ட் தான். இப்போ உதாரணத்துக்கு ஃபேன் கரண்ட் கொடுக்கலன்னா அது ரொட்டேட் ஆகவே ஆகாது. அப்போ அது ரெஸ்ட் இனர்ஷியா. அதை உடைக்கிறதுக்கு தான் நீ கரண்ட் தர. அப்போ அந்த ரெஸ்ட் இனர்ஷியா உடனே சுத்த ஆரம்பிச்ச உடனே காற்று கிடைக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு உடம்புக்கும் இனர்ஷியாவை கால்குலேட் பண்ணணும். இனர்ஷியா கால்குலேட் பண்ணாதான் அதை நம்ம மூவ் பண்ண வைக்க முடியும், இல்லையா ரெஸ்ட் கொண்டு வர முடியும். இப்போ டக்குன்னு இந்த ஃபேன் நீ ஆஃப் பண்ணால் நிற்காது, கொஞ்ச நேரம் சுற்றிட்டு தான் நிற்கும். பிகாஸ் ஆஃப் இது என்ன இனர்ஷியாவில் இருந்துச்சு? மூவிங் இனர்ஷியாவில் இருந்துச்சு. ஃபியூ செகண்ட்ஸ் சக்தி போயிடுச்சு, இருந்தாலும் கொஞ்ச நேரத்துக்கு என்ன பண்ணும்? இனர்ஷியாவை அன்பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேலன்ஸ் ஆக்கி நின்றுடும். ஸோ இனர்ஷியாங்கிறது பெரிய கான்செப்ட். அது நீ புரிஞ்சுக்கிட்டேன்னா ஃபிசிக்ஸ் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். நீ ஃபோர்ஸுங்கிற கான்செப்டை புரிஞ்சிருப்ப. இனர்ஷியா நிலைமம்னு சொல்லுவாங்க தமிழில், நிலைச்சிருக்கிறது. எந்த ஒரு விஷயத்துல இருந்தாலும் அப்படியே நிலைச்சிருக்கிறதுக்கு பேர் தான் இனர்ஷியா. இப்போ லா ஆஃப் இனர்ஷியா புரிஞ்சா? ஓகே. இப்போ இது நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கூட பண்ணி காட்டுவாங்க. ஒரு இந்த இடத்துல ஒரு காயின் ஒன்று வச்சுட்டு ஒரு பேப்பர் மாதிரி இது மாதிரி ஒன்று வச்சுக்குவாங்க. அது என்கிட்ட ஒரு பேப்பர் இல்லை. இந்த மாதிரி ஒரு பேப்பர் ஒன்று மேலே வச்சுட்டு இந்த காயின் இங்கே வச்சுருப்பாங்க. இந்த பேப்பர் சர்ன்னு இழுக்கிறப்ப இந்த காயின் இங்கேயே தான் இருக்கும், பேப்பரோட வராது. இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அவங்க ஸ்கூலில் பண்ணி காட்டியிருப்பாங்க, நீ மறந்துருப்ப, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி இப்போ நான் இந்த பாட்டில் கூட வேகமாக இழுத்தேன்னா, இங்கே பாரு, நான் சொல்கிறது ரொம்ப வேகமாக இழுத்தேன்னா இது விழாது, இப்படியே வந்துடும். நான் பொறுமையாக இழுத்தேன்னா அந்த பக்கம் தான் போகும். அது போகலை ஆக்சுவலாக, அது இனர்ஷியாவனால இதே இடத்துல இருக்க ட்ரை பண்ணுது, அதனால விழுந்துருது. அப்படிதான் நடக்கும். ஓகேவா? இல்லை இது மூவிங்லேயே இருக்கு, நான் சடனாக பிடிச்சி இழுத்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்ல விடும். ஸோ இதுக்கு திஸ் கால் இனர்ஷியா. சரி, ஓகே, இனர்ஷியா புரிஞ்சு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் நியூட்டனுக்கு ஜம்ப் பண்ணுறோம். அப்போ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லா ஆஃப் இனர்ஷியா. அவ்வளோதான் நம்ம பார்க்குறது. நியூட்டன் செகண்ட் லா எழுதிக்கப்பா. நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், நியூட்டனின் இரண்டாம் விதி. ஸ்கூல்ல இருந்து நம்ம நிறைய நியூட்டனின் முதல் விதி சொல்லுவான். நியூட்டனின் மூன்றாம் விதி சொல்லு பார்க்கலாம். தேர்ட் லா சொல்லு ரித்திக். எவ்ரி ரியாக்ஷன் ஹேவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு சமமான எதிர்வினை உண்டு. ஃபர்ஸ்ட் லாவும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. செகண்ட் லா 95% ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாது.
செகண்ட் லா இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதில் ஸ்டேட்மெண்ட் முக்கியம் கிடையாது, ஈக்குவேஷன் முக்கியம். அது எப்படி ஃபர்ஸ்ட் லாவும் தேர்ட் லா எழுதுனா நடுவில் ஒரு லா எல்லாமே போகும் இருக்கும். சரி, அப்போ இப்போ இது புரிஞ்சுக்கோ. இப்போ கேள்வி எங்கே ரைஸ் ஆயிடுச்சுன்னா, நியூட்டன்ட்டு கேட்குறாங்க, சரி இப்போ ஃபோர்ஸ் ஓகே, நீ லா ஆஃப் இனர்ஷியாவை மல்டிப்ளை பண்ணி ஏதோ மக்கப் பண்ணி ஏதோ ஒரு மாதிரி உருட்டி நம்ப வச்சிட்ட, கரெக்டு தான் ஸ்டேட்மெண்ட்டில். இப்போ நான் அதை கால்குலேட் பண்ணணும். நீ சும்மா வாயில் வட சொல்லக்கூடாது, எனக்கு கால்குலேட் பண்ணி காட்டு. அப்போ நியூட்டனுக்கு இப்போ ரெண்டாவது டாஸ்க் வருது. ஃபர்ஸ்ட் லா வந்து இட்ஸ் அ குவான்டிடேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவாங்க. சும்மா அதோட தன்மையை பற்றி மட்டும் பேசுறது, தன்மை வேலைக்கு ஆகாது, அளந்து காட்டு. அப்போ அடுத்து வந்து குவான்டிடேட்டிவ்னு சொல்லுவாங்க, அளந்து காட்டுறது. அளவீட்டு முறைக்கு செகண்ட் லா இன்டியூஸ் பண்றாரு. ஓகே, உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுல்ல? இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே மொமெண்டம்ங்கிற ஒரு கான்செப்ட் தெரியும், அதை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ அதையுமே எங்கேயோ இருந்து சுட்டிருக்காரு, புரிஞ்சுக்கோ. ஒன்றும் நியூட்டன் கிரேட் சயின்டிஸ்ட், எந்த ஒரு டவுட்டும் வேணாம். பட் ஆனால் அவருக்கே நிறைய சோர்ஸ் தேவை, நிறைய சோர்ஸ்லேருந்து தான் அவர் எடுத்து தன்னோட சோர்ஸை ரெடி பண்ணுறாரு. அதுதான் சயின்ஸ், அப்படிதான் டெவலப் ஆகும். நீ படித்தாதான் நாளை பின் நீ ஒன்று புதுசாக உருவாக்க முடியும். நீ படிக்கவே இல்லை, புதுசாக உருவாக்கணும்னா கஷ்டம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக டே டு டே லைஃப்லேயே ஒரு வேலைக்கு ஒருத்தன் போகிறான்னு வைங்களேன், அவன் கற்றுக்குவான். கற்றுக்கிட்டு தனக்கு ஒரு ஸ்கில் இருக்கும், அதை மேட்ச் பண்ணி புதுசாக கூட ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் நான் வேலைக்கே போக மாட்டேன், டைரெக்டாக ஐ எம் இன் டு த பிஸ்னஸ், எனக்கு இதுதான் வரும் அதுதான் வரும்னு சொல்லவே கூடாது. ஃபஸ்ட்டு லேர்னிங்கில் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். அதே தான் உங்களுக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுங்கிறத எம்டினஸ் ஆக்கிடணும். எம்டினஸ் ஆக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அப்புறம் உன் ஸ்கில்லை உள்ளே கொண்டு வந்துடு. ஓகேவா? அந்த ஸ்கில் உள்ளே கொண்டு வரப்போ அது ஒரு யூனிக் மெத்தடாக மாறிடும். அதை விட்டு நான் கற்றுக்கவே மாட்டேன், பட் வி நீட் அ ரிசல்ட் அப்படின்னா யாராலுமே முடியாது, ஈவன் நியூட்டனாலும் முடியாது. இப்போ நியூட்டன் எடுத்த விதத்தில் லா ஆஃப் இப்போ நான் உனக்கு வந்து லா ஆஃப் மோஷன் சொன்னோன்னா ஓகே, அப்போ லா ஆஃப் மோஷன் அவரே உருவாக்குனாருன்னு நினைப்பேன். ஆனால் அவர் உருவாக்கல, லா ஆஃப் இனர்ஷியாலேருந்து இன்ஸ்பயர் ஆனார். இப்போ செகண்ட் லா கூட அவரே உருவாக்கல, மொமெண்டம் கான்செப்ட்லேருந்து இன்ஸ்பயர் ஆனார். அப்போ அவருக்கு இதெல்லாம் கற்றுக்கிட்டு தான் அவர் ஜீனியஸை தவிர்த்து கற்றுக்க மாட்டேன்னெல்லாம் கிடையாது, அவர் எல்லா ஃபீல்டும் படிப்பார். அப்போ நீ படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டினா நாளை பின்ன உனக்கே அந்த ஆர்வம் வரும். சரி, அப்படி இவர் என்ன இன்ஸ்பயர் பண்ணுறாரு, இவர் இருந்தாலும் இது கற்றுக்கணும் நீங்கள். சரி, ஓகே. மொமெண்டம்ங்கிறது இவருக்கு முன்னாடியே நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அதை நான் உனக்கு ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். இன்னும் இதில் வெக்டர் பேஸ் சம் நடக்கிறப்போ நான் இன்னும் டீட்டெயில் சொல்கிறேன். இப்போ ஷார்ட்டாக மட்டும் சொல்கிறேன். ஒரு உடம்பு இருக்குது, இந்த உடம்புக்கு என்ன இருக்கும்? மாஸ். இப்போ இது நகருதுன்னு வச்சுக்கலாம், காரணம் வெலாசிட்டி. நகரலைன்னா ஜீரோ வெலாசிட்டி, அப்பயும் காரணம் ஜீரோ வெலாசிட்டி. அப்போ மாசும் வெலாசிட்டி இருந்தால் ஒரு உடம்பு நகர்றதும் நகராததும், ரெஸ்டோ இல்லை யூனிஃபார்ம் மோஷனும் அதை டிசைன் பண்ணக்கூடியது மொமெண்டம். கிட்டத்தட்ட இவர் சொல்லக்கூடிய கான்செப்ட் தான், அதனால தான் அவர் இதை யூஸ் பண்ணுறாரு. அப்போ மொமெண்டத்தை ஷார்ட்டாக பீங்கிற லெட்டரில் சொல்லுவாங்க. இது வெக்டர். அப்போ பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு, சரி, இப்போ உடம்பு வந்து நகரத்துக்கு முன்னாடி மாஸ் ஸ்டார்ட் ஆகிறப்போ இனிஷியல் வெலாசிட்டி u, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நின்றுதுன்னு வச்சுக்கலாம், இல்லை வேற ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுக்குவோம். அப்போ அதோட மாஸ் மாறாது, ஏன்னா ஒரே உடம்புனா மாஸ் மாறாது. முடிகிறப்போ ஃபைனல் வெலாசிட்டி. அப்போ மொமெண்டம் வெக்டார் எப்படி கால்குலேட் பண்ணுவானா, ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம் கால்குலேட் பண்ணுறது எப்பயுமே பேசிக்ஸ். ஒரு மாற்றத்தை, ஒரு சேஞ்சை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஃபைனல் மைனஸ் இனிஷியல் தான். உனக்கு பேசிக் மேத் கிளாஸில் சொல்கிறேன், பட் இப்போதைக்கு நீ ஞாபகம் வச்சுக்கோ, இது ஃபைனல் mass into final velocity minus mass into initial velocity. இதுதான் மொமெண்டத்துக்கான ஃபார்முலா. மொமெண்டம் இப்படி சொல்லலாம். ஷட்டிலாக சொல்லணும் அப்படின்னா வெறும் எனக்கு வந்து இந்த மாடுலஸ் கதெல்லாம் வேணாம் சார், வெறும் பி சொல்லுங்க சார், வெறும் வேணா மாஸ் இன்டு வெலாசிட்டி. மாஸோட யூனிட்டு கிலோகிராம், வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். அப்போ மொமெண்டத்தோட யூனிட் கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. ஓகேவா? இப்போ ஒரு டெஸ்ட்டில் இது கேட்டிருப்பேன், நான் கேட்கல, ஆக்சுவலாக ஜெயிலேயே கேட்டிருந்தான். இதை வச்சு டைமென்ஷன் போட்டுக்கவில்லை, யூனிட் கொடுத்தா டைமென்ஷன் போதும் வாங்க. சரிப்பா, இதெல்லாம் மொமெண்டம் பற்றி பேசுகிறாங்க, எல்லாம் ஓகே, அவருக்கு இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதில் இருந்து செகண்ட் லா சொல்கிறாரு. ஆக்சுவலாக செகண்ட் லா சொல்ல வேண்டிய நிலைமை அளந்து காட்டணும். ஃபோர்ஸ்னால் சும்மாலாம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது, எவ்வளோ 5 10 15 மேக்ஸிமம் மேத்தமெட்டிக்கலாக உள்ள கொண்டு வந்து யூஸ் பண்ணுறாரு. அப்போ எப்படி சார் யூஸ் பண்ணுறாங்கன்னா, லிசன்பா, ஒன்றும் இல்லை, அவர் சொல்கிறது உங்களுக்கு மொமெண்டம்ங்கிற கான்செப்ட் எல்லாருக்கும் தெரியும். என்னது? மாஸ் இன்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் மாஸ் இன்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி. இதான மொமெண்டம் எல்லாத்துக்குமே தெரியும். இது எந்த டைமில் நடக்குதோ அதுக்கு காரணமே ஃபோர்ஸ் தான் அப்படிங்கிறாரு. ஏன்? லிசன்,
இந்த ஈவென்ட் நடந்து இந்த ஈவென்ட் நடக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கும், ஒரு செகண்டோ 2 செகண்டோ ஏதோ ஒன்று, அது கீழே. அந்த டைம்ல என்ன நடந்துச்சு, இதோட வெலாசிட்டி மாறி இருக்கா, கூடி இருக்கலாம் குறைஞ்சிருக்கலாம், அதை கிரியேட் பண்ணது ஃபோர்ஸ் தான். ஏன், ஒருவேளை இதே வெலாசிட்டியில் போயிட்டு இருந்துச்சுன்னா அங்கே எந்த ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகலைன்னு அர்த்தம். வெலாசிட்டி மாறிடுச்சு, அப்போ அதோட ஒரு குறிப்பிட்ட மோஷன், அதோட இயக்கம் மாறி போச்சுன்னா அந்த இடத்துல யார் வந்திருப்பா, நடுவில் ஃபோர்ஸ் தான் காரணம்னு சொல்றாரு. நீங்க படிக்கிற மொமெண்டத்தோட இந்த சேஞ்சுக்கு காரணமே யாரு, ஃபோர்ஸ். இது ஒரு ஃபார்முலாவும் கூட, இது ஒரு ஃபார்முலாவும் கூட. பட் ஃபார்முலாவை படிக்காத அவர் எப்படி அந்த ஐடியாவை கேதர் பண்ணாருன்னு நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. பார்த்தோன்னா ஒரு ஐடியாவே இல்லை, ஜஸ்ட் அந்த விஷயத்தை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பார். மொமெண்டத்தை அப்படியே வந்து மேக்கப் பண்ணி தன்னோட கான்செப்டை உள்ள இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அது இன்னைக்கு வரைக்குமே கிரேட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட். இன்னுமே அதை ஸ்டார்ட் பண்ணலாம். 2 இல்லை எம் காமன் ஆகிடு, உள்ள என்ன இருக்கும், வி வெக்டார் மைனஸ் யூ வெக்டார். உள்ள என்ன இருக்கும், வி வெக்டார் மைனஸ் யூ வெக்டார் டிவைட் பை என்ன இருக்கும், டைம் டேக்கன். ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி டிவைட் பை டைம் டேக்கன், ஆக்சலரேஷன். அப்போ மாஸ் டைம் ஆக்சலரேஷன் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ். இது நீ நார்மலாக படிக்கிற ஃபார்முலா. பட் இந்த ஃபார்முலா உருவாக்குனது செகண்ட் லாவில் இருந்து. அப்போ இதுதான் ரியல் ஃபார்முலா, இது அதோட இன்னொரு வெர்ஷன். அப்போ இதை எப்படி சொல்லலாம், இட் ஸ்டேட்ஸ் தட், செகண்ட் லாவையும் சொல்லணும்னா மேக்ஸிமம் இதோட ஸ்டேட்மெண்ட் எங்கேயுமே பெருசாக படிக்க முடியாது, ஏன்னா இதோட டெரிவேஷன் தான் முக்கியங்கிறப்போ நீ பெருசாக படிச்சிருக்க மாட்டேன். இட் ஸ்டேட்ஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் த ரேட் ஆஃப், ரேட்னா டைமை பொறுத்து ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா அதான் ரேட்டுன்னு சொல்லுவாங்க. டைமை பொறுத்து தான் இது இருக்கு. ரேட்டுங்கிற வர இடத்துல எல்லாமே டைம் பொறுத்து இருக்குமா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகும். ரேட் ஆஃப் இன்னைக்கு கூட சொல்லியிருப்பேன், ஹை ஃபோட்டோசிந்தட்டிக் ரேட் அப்படிங்கிறது வந்து குளோரோஃபில் 7 இருக்குன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த ரேட்னா அந்த ரியாக்ஷனோட மொத்த வேகம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த விஷயமும் மொத்த கான்செப்டும் அப்படிங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கலாம். ஸோ இட் ஸ்டேட்ஸ் தட் ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட், ஃபோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப், சேஞ்ச் தானே ஃபைனல் மைனஸ் இனிஷியல், ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம். ரேட்டுன்னு சொல்லிட்டாலே அது டைம் இருக்கு, அதனால தனியாக சொல்லணும்னு அவசியம் கிடையாது. த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் இஸ் நவுன் அஸ் ஃபோர்ஸ்னு சொல்லலாம். த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி இஸ் நவுன் அஸ் ஆக்சலரேஷன். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நவுன் அஸ் வெலாசிட்டி. அதோட சேஞ்சஸ் தானே, அதோட மாற்றங்கள் தானே, மொமெண்டத்தோட மாற்றம் டைமை பொறுத்து, அது ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியோட மாற்றம் டைமை பொறுத்து ஆக்சலரேஷன் சொல்கிறோம். ஃபைனல் டிஸ்டன்ஸ் மைனஸ் இனிஷியல் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற இடத்துல வித் ரெஸ்பெக்ட் டு டைம் போட்டோன்னா அது என்னவா இருக்கும், உனக்கு வெலாசிட்டியாக இருக்கும். புரிஞ்சுதா, ரொம்பலாம் காம்ப்ளிகேட் ஆகல. ஸோ அப்போ செகண்டில் எவ்வளோ சிம்பிளிஃபையாக அவர் சொல்கிறாரு, நோட் பண்ணிக்கோ. உந்தத்தின் மாற்று வீதம் இல்லையா, உந்தத்தின் மாறும் வீதமே விசை எனப்படும். அதான் செகண்ட்ல சிம்பிளா சொல்லணும். இந்த ஃபார்முலாஸ் எழுதிக்கோ.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா first law and second law. First law is a qualitative analysis, second law is a quantitative analysis. நான் சொல்றது சின்ன விஷயம் தான் சொல்றேன். நியூட்டன் அவரோட அப்படிலாம் ரொம்ப சிம்பிளாக தான் கண்டுபிடிச்சாருன்னா அவர் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஈவன் டே அவர் கண்டுபிடிச்சதுலாம் நிறைய தான் அர்த்தம் முடியல. இனிமேல் அவர் பேப்பர் ஸ்டடி தான் பண்ணிருக்காரு. ஸோ அவர் அந்தளவுக்கு ஃபேமஸ். அவர் யூஸ் பண்ணுற ஈக்குவேஷன்ஸில் இன்னைக்கு வரைக்கும் வந்து கேலக்ஸி சயின்சஸ் இந்த பிரபஞ்சத்தையே ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஆராய்ச்சிகள் அவர் ஈக்குவேஷன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் டாப் பண்ணுது. ஸோ அவர் ஒரு ஜீனியஸ். அவர் பண்ணது சின்ன சின்ன கான்செப்டாக ஆகும். நீ ஹையர் ஸ்டடீஸ் ஒரு வேலை ஃபிசிக்ஸில் பண்ணனா அவரை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும். சரி, அது என்ன சொல்லுவாங்க, சார் இவரெல்லாம் இவ்வளோ பெரிய பேப்பர் ரெடி பண்ணுறாரு, அதே ஏஜில் இருக்க எங்கனால ஏன் சார் முடியல அப்படின்னா அவர் நம்புறாரு. அந்த ஏஜில் தன்னால் முடியும்னு அவர் நம்புறாரு. அவருமே ஒரு குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் படிச்சிருப்பார். அந்த யூனிவர்சிட்டியில் அதுக்கு முன்னாடி இருக்க சில பேர் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இவர் பண்ணியிருக்கலாம் மேபி. நம்மளால ஏன் பண்ண முடியல? ஏன்னா நம்ம படிக்கிற சக காலத்தில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எக்ஸாமுக்காக படிக்கிறாங்க. அதிகபட்சம் இல்லை, டாப்பரே எக்ஸாமுக்காக தான் படிக்கிறான். யாருமே ரிசர்ச்சுக்காக படிக்கிறதே கிடையாது. அப்படி படிக்கிறப்போ நமக்கும் அது தெரியாது. அப்போ அந்த ஏஜில் மக்கப் பண்ணிட்டு தான் வெளியே வரும். ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டமே இன்னுமே நிறைய மாடிஃபை ஆக வேண்டியது இருக்குது. அதனால் ப்ளஸ் வந்து அவர் நம்பினார். மேபி அங்கே அந்த சுச்சுவேஷன் இல்லைனா கூட தன்னால் இது கண்டுபிடிக்க முடியும்னு அவர் தான் மேலே வச்சு ட்ரஸ்ட்டு இந்தளவுக்கு கூட்டிகிட்டு போச்சு. அது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது. நம்பணும் ஃபஸ்ட்டு. தான் நம்பலைன்னா அதுக்கப்புறம் யார் நம்புவார்? அதனால தான் அவரோட இவ்வளோ பெரிய விஷயம்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம பாயிண்ட் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் மோஷன் ஒரு குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ். நோட் பண்ணிக்கோ. தன்மை அளவீடுன்னு சொல்லுவாங்க இதை. செகண்ட் லா ஆஃப் மோஷன் தான் ஒரு இது என்னது ஆக்சுவலா குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ். தர அளவீடுன்னு சொல்லுவாங்க. என்ன அளவீடுன்னு கூட சொல்லலாம், ஏன்னா இதை கணக்கு பண்றாருல. ஃபர்ஸ்ட் லா எதை ரிசம்பிள் பண்ணியிருக்கோம்? லா ஆஃப் இனர்ஷியாவை ரிசம்பிள் பண்ணியிருக்கோம். செகண்ட் லா எதை ரிசம்பிள் பண்ணியிருக்கோம்னா கான்செப்ட் ஆஃப் மொமெண்டம். கான்செப்ட் ஆஃப் மொமெண்டத்தை அதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இனிமேல் ஃபோர்ஸை பற்றி நம்ம சின்ன சின்ன ஸ்டேட்மெண்ட்டாக நம்ம இதுக்காக படிச்சுக்கலாம். ஃபோர்ஸோட ஃபஸ்ட்டு ஃபார்முலா F = ma. இன் கிராவிடேஷன், கிராவிடேஷனை பொறுத்த வரைக்கும் இல்லை அப் டவுன் மூமெண்ட், மேலே கீழே போகிற ஒரு மூமெண்ட்டு. ஒரு பொருள் மேலேயோ கீழேயோ போச்சுன்னா ஆக்சலரேஷன் வேல்யூ -g சார் சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த மாதிரி டைமில் F = -mg கிடையாது, mg மட்டும் பயன்படுத்திக்கோ. இதுவும் ஃபார்முலா தான், இதுவும் பயன்படுத்திக்கலாம். RLC F = mv - mu / டைம்னு சொல்லலாம். RLC F = இது சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் / டைம் டேக்குன்னு சொல்லலாம். சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் / டைம் டேக்கன். மொமெண்டத்தோட யூனிட்டு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -1. இது செகண்ட், கீழே இருந்தால் +1, மேலே வந்தால் -1. அப்போ ஃபோர்ஸோட யூனிட்டு கிலோகிராம் மீட்டர். இது மேலே வரப்போ -1, ஆல்ரெடி ஒரு -1, அப்போ கூட்டினா -2. இது யூனிட்டு, இது SI யூனிட்னு சொல்லுவாங்க. இல்லை சார் எனக்கு அதெல்லாம் வேணாம், சார் வேணும், அது வேறு. பட் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் நியூட்டன். ஓகேவா? நியூட்டன். லிசன், இன்னும் சில யூனிட் கூட இருக்குது. டைனுன்னு கூட சொல்லுவாங்க. டைனுனா CGSல சென்டிமீட்டர் கிராம் செகண்ட், கிலோகிராம் மீட்டர் செகண்ட் யூஸ் பண்ணால் நியூட்டன்னு சொல்லணும்.
சென்டிமீட்டர் கிராம் செகண்ட் யூஸ் பண்ணனா டைனுன்னு சொல்லுவோம். ரெண்டுக்கும் என்ன கான்செப்ட் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நியூட்டன் அப்படிங்கிறது 10⁻⁵ டைனுக்கு ஈக்குவல். அவ்வளோ டைனுங்கிறது குட்டி, அதை 10⁵ நம்மளால் மல்டிப்ளை பண்ணால் மட்டும்தான் உனக்கு என்ன கிடைக்கும், நியூட்டன் கிடைக்கும். இப்போ ஃப்ரீ டைமில் போட்டு பாரு, கிலோகிராம் எவ்வளோ கிராமுக்கு சமம், 10⁻+3. மீட்டர் எவ்வளோ சென்டிமீட்டருக்கு சமம், 10⁻+2. ரெண்டையும் ஆட் பண்ணால் 10⁻+5. 10⁻+5. அப்படி இதை போட்டால் தான் இது ஈக்குவல் ஆகும் அப்படிங்கிற கான்செப்டில் நீ புரிஞ்சுக்கணும். சரியா? ரைட். ஃபோர்ஸோட யூனிட்டு நியூட்டன். அதே மாதிரி F=mg நம்ம என்னன்னு சொல்லுவோம், வெயிட்னு சொல்லுவோம். F=mg அப்படின்னா ஒரு பொருளோட வெயிட். அப்போ வெயிட்டோட யூனிட் என்னதான், நியூட்டன் தான். எடையோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நியூட்டன் தான். இந்த பாயிண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். சரியா? சின்ன சின்ன நோட்ஸ்க்கு இது உனக்கு தேவைப்படும், நோட் பண்ணிக்கோ. தேர்ட் லா போகலாம். தேர்ட் லா நடத்தணுமா என்ன, இருந்தாலும் சும்மா ஸ்டேட்மெண்ட்டுக்காக நடத்துகிறேன், ஏன்னா அது பெருசாக நமக்கு சப்ஜெக்ட்டுக்கு இல்லை. நெக்ஸ்ட் போகலாமா? நோட் பண்ணிக்கோ. சிஜிஎஸ்ல இதோட யூனிட் டைன், எஸ்ஐல இதோட யூனிட் நியூட்டன். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனோட டாஸ்க் முடியுது. சரி சார், அவ்வளோதான் நியூட்டனை ஃப்ரீயாக விட்டாங்களான்னா கிடையாது. இப்போ நியூட்டன் கிட்ட ஃபைனலாக ஒரு கொஷின் வருது, அதுக்கு ஒரு லாவை முடிச்சு விட்றாரு. சார் ஃபர்ஸ்ட் லாவில் ஃபோர்ஸ்னால் என்னன்னு சொன்னீங்க, அண்டர்ஸ்டாண்ட். செகண்ட் லாவில் அதுக்கான வேல்யூவை கால்குலேட் பண்ணி சொல்லி கொடுத்தீங்க, சந்தோஷம். அவ்வளோதான் ஃபோர்ஸா, அதுக்கு மேலே ஏதாவது இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் தேவைப்படுச்சு. ஃபோர்ஸுங்கிறது அவ்வளோதானா, இல்லை வேறு ஏதாவது டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு தான் ஒரு டிரைவ் பண்ணுறது தான் நியூட்டனோட தேர்ட் லா. நியூட்டனின் மூன்றாம் விதி. என்ன சார் அவர் மூன்றாம் விதி டிஃபைன் பண்றாரு, கவனிமா. இப்போ ஒரு பாடி ஒன்று இருக்கு. இந்த பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் வந்து இப்படி தள்ளுறாரு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 5 யூனிட் ஃபோர்ஸ், சார் 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளுறாரு அப்படின்னா, இந்த பாடியுமே ஞாபகம் வச்சுக்கோ, இந்த பாடியுமே 5 நியூட்டனை ஆப்போசிட்ல தரும். பாயிண்ட புரிஞ்சுடும். நீ 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கொடுத்தா ஆப்போசிட் டைரக்ஷன்ல 5 நியூட்டன் ஃபோர்ஸ் கிடைக்கும், ஓகேவா? ஆனா நீ கொடுக்கக்கூடியது 5 நியூட்டன், அது கொடுக்கக்கூடியது 5 நியூட்டன், ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும், டிஃப்ரெண்ட் பாடியில இருக்கும், ஒரே சர்ஃபேஸ்ல தான் கிரியேட் ஆகும். நீ தொடர இந்த சர்ஃபேஸ் அந்த பாடியோட சர்ஃபேஸ், அதுதான் நடக்கும். அப்போ இதை தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லியிருப்பாரு, it states that third law states that every action have equal and opposite reaction. பட் நிறைய பேர் இதை வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. நீ நல்லது செஞ்சா திருப்பி நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது நடக்கும், இது நியூட்டனே சொல்லியிருக்காரு அப்படிம்பாங்க. அவருக்கு ஒரு வேலை இல்லையா? அப்படிலாம் இது நடக்காது. அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஒரு ஃபோர்ஸ் இந்த செவத்துல லைட்டாக தட்டுறனா ஐ கிவ் ஃபோர்ஸ், அண்ட் அதே மாதிரி செவரும் ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும், கை வலிக்கும்.
ஏன் கை வலிக்குது, நீ தானே அடிக்கிற, சவுத் தானே வலிக்கணும், இல்லை உனக்கும் வலிக்கும். இட்ஸ் அ கான்செப்ட் ஆஃப் தேர்ட் லா. இப்போ ஃபோர்ஸுங்கிறது அந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகும். ஈக்குவல் டேமேஜ் இருக்கும். ஒருவேளை அது இல்லைன்னா நீ ஒரு சைடாக அடிச்சு நவுத்தி போயிட்டே இருக்கலாம். உனக்கு டேமேஜ் ஆகிறதுனால தான் அந்த இடத்துல உனக்கு வலிக்குது. ஸோ அப்போ எல்லா வினைக்கும் எதிர்வினை இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லிசன், இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி 1, அந்த பாக்ஸ் வந்து பாடி 2. நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு ஃபோர்ஸ் தரேன், அதுதான் ப்ளஸ் ஃபோர்ஸ் வெக்டர். எங்கிருந்து எங்கே தரேன் கண்ணா லிசன், இந்த நம்பர் எங்கே இனிமேல் தான் நீ பழகணும். 1 2 இப்படி போடணும். அதுக்கு அர்த்தம் இது பேர் 2 1. என்ன அர்த்தம்னா இந்த ஃபோர்ஸ் யார் மேலே விழுது, ரெண்டாவது பாடி மேலே விழுது. யார் கொடுத்தா, ஒன்றாவது பாடி கொடுத்தா. அதை 2 1 சொல்லணும். அதாவது ஃபோர்ஸ் ஆன் 1, ரெண்டாவது பாடிக்கு மேலே கூடிய ஃபோர்ஸ்னு அர்த்தம். ஏமல என்ன given by 1, ஃபோர்ஸ் ஆன் 2, ரெண்டாவது பாடிக்கு மேலே கூடிய விசை given by ரெண்டாவது யாரால கொடுக்கப்பட்டுச்சு, 1ஆல கொடுக்கப்பட்டுச்சு. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஆப்போசிட்ல நீ புரிஞ்சுக்கலாம்ல. அப்போ இதை எப்படி சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணா இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், அதனால மைனஸ் எஃபெக்டா. யார் மேல விழுது, ஃபர்ஸ்ட் பாடி மேல. யார் மூலமா கொடுக்கப்படுது, ரெண்டாவது பாடி மேல. அப்போ ஃபோர்ஸ் ஆன் 1 given by 2 அப்படின்னு நீ புரிஞ்சுக்கணும். 2 1க்கு என்ன அர்த்தம், 1 2க்கு என்ன அர்த்தம், எப்படி அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ் ஆன் 2 given by 1, இது ஃபோர்ஸ் ஆன் 1 given by 2. இப்படிதான் புரிஞ்சுக்கணும். புரியுதா? இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு புக்கு தேவை. அப்ப நீ சொல்லு பார்க்கலாம். சாரி, எஃப் பிஏ வெக்டார்னு சொன்னா இது எப்படி புரிஞ்சுக்குவேன்? ஃபோர்ஸ் ஆன் பி given by ஏ. அப்போ பி மேல கூடிய ஃபோர்ஸ் அதை கொடுத்தவன் யாரு, ஏங்கிற ஒரு ஆள் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். சரி, பேக் டு த டாபிக். பட் ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ எஃப் 2 1 வெக்டர் which is equal to minus of f12 வெக்டர். தேர்ட் லா கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா ரெண்டு பாடி இருக்குன்னா 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்கணும். 2 டிஃப்ரெண்ட் பாடிஸ் இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கணும். மூணாவது எந்த ஒரு டைம் டிலேவும் இருக்கக்கூடாது. அவன் குத்துனா 5 நியூட்டன்னா உடனே வந்தது 5 நியூட்டனா இருக்கணும். there is no time delay. டைமும் அவன் அடிச்சு 5 நியூட்டனுக்கு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 5 நியூட்டன் வரக்கூடாது. சரியா? அப்போ நான் ஒரு இடத்த குத்திட்டு போயிட்டு 5 நிமிஷம் கழிச்சு அங்கே யாராவது கை வச்சாங்கன்னா அவனை திருப்பி குத்துறதுக்கு சமம். அப்படி நடக்காது, இன்ஸ்டண்டா இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டனோட தேர்ட் லா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா வேற எக்ஸாம்பிளையும் நீ ஸ்கூலில் படிச்சிருப்பேன். ஓகேவா? எந்த மாதிரி படிச்சிருப்பேன்னா, போட் இருக்கும், துடுப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீ என்ன பண்ணுவ, பின்னாடி அசைப்ப, போட்டு முன்னாடி போகும். அந்த போட்டோட துடுப்பும் வாட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் பண்ணிக்கும். போட்டு பின்னாடி, துடுப்பு பின்னாடி போகுது, வாட்டர் அதை முன்னாடி தள்ளுது. ஃபோர்ஸ் வந்து அப்படி ஈக்குவலாக ஸ்ப்ளிட் ஆகிக்கும். ராக்கெட்டில் அந்த நெருப்பு வந்து கீழே கக்குது, அந்த நெருப்பு கீழே வர ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபோர்ஸ் உருவாகும் இல்லையா, அந்த ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி ராக்கெட் மேலே போகுது. நீ நீச்சல் குளத்தில் வந்து ஸ்விம் பண்ணனா உன் கையை பின்னாடி தள்ளுவ, அது மூலமாக தண்ணி உன்னை முன்னாடி தள்ளி கொண்டு போகும். திஸ் இஸ் த கான்செப்ட். சரி, நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா
இது எல்லாமே பார்க்கணும் நீ. ஓகே, எப்படி ஒரு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படிங்கிற இடத்துல ஃபோர்ஸ் இருக்கு, அதாவது தேர்டில் அப்ளை ஆகுதான்னு பாரு. தேர்டில் அப்ளை ஆனாலே ஓகே, தேர்டில் அப்ளை ஆகும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தானே, அது கரெக்டாக பயன்படுத்தினோம்னா நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ண முடியும். பறவை வந்து பார்த்தீங்கன்னா காற்றை கீழே தள்ளும், அதுக்கு பதிலாக காற்று பறவையை மேலே தள்ளும். ஸோ இந்த கான்செப்ட் இந்த மாதிரி நீ எக்ஸாம்பிளாக புரிஞ்சுக்கிட்டே இருந்தானா ஒரு டைமுக்கு அப்புறம் நீயே ஏதோ ஒரு கான்செப்ட் தானாகவே கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல நியூட்டனோட தேர்ட் லா அப்ளை ஆகுமே அப்படின்ட்டு நோட் பண்ணிட்டு, நியூட்டனோட தேர்ட் லாக்கு நமக்கு பெரிய அப்ளிகேஷன்லாம் கிடையாது, சும்மா ஸ்டேட்மெண்ட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நமக்கு தேவை ஃபர்ஸ்ட் லா செகண்ட் லாவோட ரொம்ப டெப்த்து கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். ஃப்ரீ பாடி டயக்ராமோட நோட் பண்ணிக்கலாம். டைம் என்ன? எட்டரை எடுத்து ஏன் அப்படி? நோட் பண்ணிக்கோ. ஃபோர்ஸ் இஸ் எ வெக்டார், டைரக்ஷன் முக்கியம். அதனால தான் நான் தனியாக பாயிண்டாக எழுதி போடல, தலை மேலே ஒரு கொம்பு போட்டேன். அப்போ நீயே புரிஞ்சுக்கணும், வேகட்டார், ஃபோர்ஸ் இஸ் எ வேகட்டார். அடுத்து போவோமா? பாயிண்ட் ஏதாவது எழுதலைன்னா பிடிஎஃபாக வாங்கி எழுதிக்க, சரியா? இல்லையா? இப்போ கிருஷ்ணாவை போட்டு விட சொல்லு, போட்டு விடுவான், பார்த்து நோட் பண்ணிக்கோ. கான்செப்ட் போயிடுவோமா? ம்